அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவுநேர தேவனுடைய வார்த்தை ரோமர் 1 அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நிறைய சகோதரமார்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி துதிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளிலே வீணரான என்ற வேதம் சொல்கிறது. அப்போது அவர்களுக்கு உணர்வில்லை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வில்லை. அப்போது என்னுடைய சிந்தனையில் இருள் குடியேறுகிறது. இருள் நம்மை சூழ்ந்து கொண்டால் ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ஞானம் எதுவும் வராது. அப்போ இருள் வந்துவிட்டால் நமக்கு சமாதானம் இருக்காது. ஆகவே நம்ம எப்போதும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக, தேவனை நோக்கி நன்றி பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசப்பா, எங்கள் சிந்தனைக்குள்ளே இருள் வராதபடிக்கு நாங்கள் எப்போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, ஒளியின் பிள்ளைகளா, தகப்பனை கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா, தகப்பனை நோக்கி மகிமைப்படுத்தி உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லோருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் அப்பா. கூடாங்குள் என்று ஜெபத்தை கேட்டதற்கு சோத்திரம். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.